கண் பயிற்சி. ஒரு விரிப்பின் மீது வஜ்ராசனத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளவும். 2 கை பெருவிரல்களை மேல் நோக்கியவாறு இணைத்து வைத்துக் கொண்டு மற்ற விரல்களை கோர்த்து கொள்ளவும். கண் மட்டத்திற்கு சற்று கீழாக கைகள் இருக்கட்டும். முழங்கைகளை மடித்துக் கொள்ளவும். நிலை 1. பெருவிரல் நகங்கள் சேரும் இடத்தில் பார்வையை நிலையாக வைத்துக் கொள்ளவும். கைகளை வலது கோடி வரைக்கும் பின் இடது கோடி வரைக்கும் அரைவட்டம் போல கொண்டு செல்லவும். இந்த அசைவானது கழுத்துக்கும் லேசான அசைவை தரும். இப்பயிற்சியின் போது கண்கள் போகும் வாட்டத்தில் தலையை கூடவே கொஞ்சம் திருப்பலாம். தலையை முற்றிலுமாக பக்கவாட்டில் திருப்பக்கூடாது. பயிற்சியின் போது கண்கள் வலது கோடிக்கும் இடது கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை 2. 2 கைகளையும் கோர்த்து தொடை மீது வைத்து மேல் நோக்கி பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு தலைக்கு நேர் மேலேயும் கீழே தொடை வரையிலும் கைகளை கொண்டு வரவும். தலையை லேசாக அசைக்கலாம். கண்கள் மேல் கோடிக்கும் கீழ்கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல 5 முறை செய்யவும். முதல் 2 நிலைகளை நினைவில் கொள்வதற்கு கூட்டல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை 3. தொடைக்கு கீழே பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு இடது தொடையிலிருந்து உடலுக்கு மூளை வாட்டமாக கைகளை வலது தோள்பட்டை நோக்கி தலைக்கு மேலாக உயர்த்தி கொண்டு செல்லவும். பின் கீழே கொண்டு வரவும். கழுத்து லேசாக அசைய வேண்டும். கண்கள் கீழ் இடது கோடிக்கும் மேல் வலது கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல 5 முறை செய்ய வேண்டும். நிலை 4. இதனை கடந்த பயிற்சியில் செய்ததற்கு எதிராக எதிர் திசையில் செய்ய வேண்டும். பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு கைகளை வலது தொடைக்கு கீழே பக்கவாட்டிலிருந்து இடது தோள்பட்டையை நோக்கி தலைக்கு மேலாக கொண்டு செல்லவும். மீண்டும் வலது தொடை நோக்கி கீழே கொண்டு வரவும். கழுத்து லேசாக அசைய வேண்டும். இதுபோல 5 முறை செய்ய வேண்டும். நிலைகள் 3, 4 நினைவில் கொள்ள பெருக்கல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை 5. பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு மூடிய கைகளை கடிகார முள் சுற்றுவது போல வலச்சுழல் வட்டப்பாதையில் சுற்றவும். எந்த அளவு பெரிய வட்டமாக சுற்ற இயலுமோ அந்த அளவு பெரியதாக செய்யலாம். இப்பயிற்சியின் போது கண் அதன் ஓரம் முழுவதும் வட்டமாக சென்று வரும். இதுபோல 5 முறை சுற்றவும். நிலை 6. கடந்த பயிற்சியில் செய்தது போலவே எதிர் திசையில் கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிராக இடச்சுழல் வட்டப்பாதையில் 5 முறை சுற்றவும். கண்கள் கடந்த பயிற்சியை போலவே சுழன்று வரும். நிலைகள் 5, 6 நினைவில் கொள்ள வட்டத்தை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை 7. மூடிய கைப்பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக்கொண்டு மூக்குக்கு 3 அங்குல தொலைவில் முகத்திற்கு அருகாமையில் வைத்துக் கொள்ளவும். பிறகு கை பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக்கொண்டு கையை முழுவதுமாக நீட்டவும். பார்வையை நகத்தின் மேலேயே வைத்தவாறு முன்னும் பின்னுமாக கைகளை நீட்டவும் மடக்கவும் வேண்டும். 5 முறை இதுபோல செய்யவும். முடிந்த பின் கண்களை மூடி உள்ளங்கைகளால் அந்தந்த கண் மீது வைத்து சுமார் 1 நிமிடம் கண் பொத்துதல் செய்ய வேண்டும். கண் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். கண்மணி என்னும் பாப்பாவை சுற்றியுள்ள தசைகளை இப்பயிற்சி இயங்கச் செய்வதால் கண்ணிலுள்ள லென்ஸின் வடிவம் சீராகிறது. இதன் மூலம் கண் பார்வை மேம்படும். தொடர்ந்து செய்து வந்தால் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கூட கண்ணாடி தேவையில்லாமல் போய்விடும். கண் நோய்கள், வலி, எரிச்சல் வராமல் தடுத்து குணப்படுத்தும்.